தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப டாப் 56 தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில். இது எதில் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கிளப் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் மூலமாக தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதுங்கிற மாதிரி இது ஒரு கிளப் ஃபேக்ட்ரி. இது ஒரு கம்மியான ப்ராடக்ட், கம்மியான விலையில் பெரிய ப்ராடக்ட் கிடைக்கிற ஒரு ஆப்பு. இது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்குறது நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளப் ஃபேக்ட்ரி இந்த ஆப்பு தான். அந்த ஆப்பு இங்கே இருக்க பாருங்கள். இந்த ஆப்பு தான் அந்த ஆப்பு, பார்த்துக்கோங்க. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போய்க்கிறோம். நீங்கள் இதில் ஃபேஸ்புக்லேயும் லாகின் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் இமெயில் புதுசாக சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏற்கனவே இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் போயிடுவோம். ஹோம்லேருந்து இப்படி தான் இருக்கும் மெயின் பேஜு. நம்ம இங்கே உங்களுக்கு கேட்கும் இந்தியாவா, மெயிலா, ஃபீமெயிலா அப்படிலாம் கேட்கும். நீங்கள் இந்தியானா இந்தியா கொடுங்க, வேறு இதுனா வேறு ஊர்னா வேறு இது கொடுங்க. இது ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போங்க. கோன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுக்கணும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. வந்துருச்சு பாருங்கள். ஆன் சேல் ஸ்டார்டிங் 8 மணிக்கு செப்டம்பர் 19. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்ன மெயின் நம்ம பண்ணோன்னா, இங்கே மேலே லைக்குன்னு இருக்குது பாருங்கள். லைக்ஸுன்னு இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு 15 லைக்ஸு. ரெண்டாவது ஷூ இருக்குது 50 லைக்ஸு. வாட்ச்சு, பேகு, டிஷர்ட்டு, செம்மையாக டிஷர்ட்டு இது 20 லைக்ஸ் தான். இந்த பாருங்கள், இது ப்ளூடூத்து ஹெட்செட்டு, இதுவும் 20 லைக்ஸு. இந்த வாட்ச்சு 20 லைக்ஸு. கீழே 5 லைக்ஸ் சும்மா சாதா இதாக இருக்கும். ரிங்கு, அப்புறம் ஹியரிங்கு இது மாதிரி தான் இருக்கும். செயின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 5 லைக்ஸுக்கெலாம் 5 லைக்ஸ் இருக்கும். 20 லைக்ஸு. ஓகேங்களா? 50 லைக்ஸு, 20 லைக்ஸு, அப்புறம் 5 லைக்ஸு. இது 3 கேட்டகரி தான் இருக்குது. 50 லைக்ஸ் என்ன, நீங்கள் அதிகமாக சோசியல் மீடியாவில் பவர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். அவங்க எல்லாருமே உங்களை லைக் பண்ணணும். முக்கியமாக இந்த ஒரு இதை ப்ராடக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா சின்னது பண்ணி காட்டுறேன், பெருசாக வேணாம். இந்த ரிங் பண்ணுற இந்த ரிங்கை கெட் இட் ஃபார் ஃப்ரீ, இதை கிளிக் கொடுத்துடணும். கொடுத்தோடனே 115 ரூபா இது ரிங்கோட வேல்யூ. ஆனால் கெட்ஸ் ஃப்ரீ இதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் 11 கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்படி வந்துச்சு பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஈச் கிஃப்ட் எவ்ரி வீக்ஸ். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கோங்க. மெசேஜினரில் அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மெசேஜினர். நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் போய்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் டிக் கொடுங்க. யார் யார் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு சென்டு பண்ணிடுங்க. சென்டு பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஷேர் த கலெக்ட் லைக்ஸ்னு வந்துடும். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க லைக் போட்டாங்கன்னா ஃபுல்லாக அந்த லெவல் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிட்டு உங்களுக்கு ஆட் கார்ட்டில் இதாகிடும். கார்ட் இருக்கும். ஏற்கனவே நான் ஹெட்செட் ஒன்று ஃப்ரீயாக இது பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஹெட்செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூட்டபிள் ஃபார் சாம்சங் S8 ஹெட்செட்டு ஃப்ரீயாக கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்த அது பார்த்தாச்சா ஃப்ரீ கிஃப்ட்ஸு. இது உங்களுக்கு சோசியல் மீடியா முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக சோசியல் மீடியாஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் லைக் பண்ணணும். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 1 லைக்ஸ் தான் போட முடியும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
அவங்க இப்போ லைக் பண்ணணுன்னா அவங்க சைன்இன் பண்ணணும் உங்கள் இதை இந்த கிளெஃபேக்ட்ரி ஆப்பை அவங்க சைன்இன் பண்ணணும். அப்போ தான் அவங்க லைக் பண்ண முடியும். அடுத்தது ஃபோன் கார்ட்டு கேஷ் இதை கோ கொடுங்க. ரெண்டாவது இதில் வந்து உங்கள் ஃபோன் நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க, இது ஃப்ரீ தான். இது லைக்ஸு இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் சும்மா சாம்சங் வச்சுருக்கீங்கன்னா சாம்சங்னு வச்சுருக்கீங்க, சாம்சங் கவர்ஸ் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இதில் இருக்க பாருங்கள் எல்லா ஆனால் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்க முடியும். ஒன்று வாங்கி ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இதை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நான் எம்ஐ தான் வச்சுருக்கேன், ரெட்மி. இதில் ஏதாச்சும் ஒன்று இதான் எனக்கு சூட்டபுளாக இருக்கும். இது கொடுக்கலான்னா ஏற்கனவே ஒரு இது வாங்கி வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் அது வாங்க முடியாது. இதை ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். இதுக்கு ஒரு முக்கியமாக இது ஃப்ரீயாக வந்து கொண்டு வர முடியாது அவங்களால. ஒரு ஃப்ரீயாக இதுக்காக அவங்க வருவாங்க. அதனால் என்ன பண்ணால் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 50 ருபீஸ் 30 ருபீஸுக்கெலாம் இருக்கும். 30-40 ரூபாய்க்கெல்லாம் இங்கே ஏதாவது ப்ராடக்ட் இருக்கும். சரிங்களா, கேட்டகரிஸ்குள்ளே போகிறேன். இது எலக்ட்ரானிக்ஸ், ஆக்சஸரிஸ், மொபைல் ஹோல்டர்ஸ். இதில் பாருங்கள், இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ட்ரைபேடு 272 ரூபா. இங்கே பாருங்கள், ஓடிஜி கேபிள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு கம்மியான இதை பார்த்து உங்களுக்கு உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி செட்ஸு மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்கிட்டு இப்போ நான் இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு லைட்டு, அதை பை நவுன்னு கொடுக்குறேன்னு வைங்க. பை நவுன்னு கொடுத்தா இந்த 3 இதுவுமே கிடைக்கும் ஃப்ரீயாக. ஒரு இதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் கீழே காட்டுது பாருங்கள் 163. ஒரு இதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம். ஆனால் நம்ம எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறோம், 3 ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம், 2 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.